இந்த நீட்டு தேர்வு பாவம் கல்யாணம் பண்ணி மனவரிலேருந்து எழுத வருதுங்க. பச்சையா நிற்க வச்சு நீங்கள் தாலியை கயிற்றுறீங்க. இது ஒரு பண்பாட்டு விடயம் இல்லையா? பண்பாட்டுக்காகவே பிறந்திருக்கோம். இந்து பண்பாடு பொட்டு பூ அழிக்கிறது இல்லை, கொலுசை கயிற்றுறது இல்லை, தோட கயிற்றுறது இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற முட்டா பசங்க அரசாங்கம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சு பணியாளர்கள், தனியார் பிரைவேட் ஸ்கூலு எல்லாம் நீங்கள் சூப்பர்வைசர்ன்ற பேரில் போய் நின்றுக்கிட்டு பக்கத்தில் போலீஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு 16 வயசு முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிற அந்த பொண்ணுக்கு போலீஸை பார்த்தா உங்களை பார்த்தா கையில் மெட்டல் டிடெக்டரு, அது எடுத்து போகக்கூடாது, இது எடுத்து போகக்கூடாது, வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது, பொட்டை அழி, பூவை அழி, தோடை கைட்டு, தாலியை கைட்டு அப்படின்னா அது போய் நல்ல முறையில் தேர்வு எழுதுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கம்மா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால இதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, இதோட இல்லை, தமிழ்நாட்டில் எது மட்டும் இல்லை, எல்லாரையும் பேக்கப் பண்ணி இந்தியா முழுக்க போய் எழுதுங்கன்ட்டான். மத்திய பிரதேச, பீகார், உத்தரப்பிரதேச எனக்கா பொறுத்து பார்த்தேன். கோவம் வந்துச்சு. ஒரு நாள் ஒரு 500 பேரோட போனேன். அண்ணா நகரில் தான் தென்னிந்தியாவிற்கான நீட்டுக்கான இயக்குநரகம் ஒன்று இருக்கு. போய் அவரை உள்ள வச்சு பூட்டி உக்காந்துட்டேன். கொஸ்டின் பேப்பர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருக்குது. எல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் என் வண்டியில் ஏற்றிட்டேன். எது? நீட்டு கொஸ்டின் பேப்பரை அடிக்கிறாயா போன்னு. பிரதமர் ஆஃபீஸுக்கு வருது, பிரதமர் எடப்பாடியோட பேசுறாரு, எடப்பாடி என்னோட பேசுறாரு, சிட்டி கமிஷனர் உள்ள வந்துட்டாரு. ஐயோ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நீட்டும் கொலாப்ஸ் ஆயிடும்னா அப்போ ஒன்று செய்யி, இப்பயே ஒப்பந்தம் போடு, இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை பிரிதொரு மாநிலத்திற்கு இந்த தேர்வுக்கு நான் அனுப்ப மாட்டேன்.